ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, சிக்கனை வச்சு ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி நம்ம ஒன்று பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த மெனக்கெடலுமே தேவையில்லை. இது யார் வேணாலும் இதை பண்ணலாம். அதனால் இதுக்கு பேர் வந்து சோம்பேறி சிக்கன். நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட இந்த சிக்கனை பண்ணிடலாம். அந்த சோம்பேறி சிக்கனை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கிறேன். நான் வந்து கல் உப்பு தான் பயன்படுத்துவேன், அதனால் அதை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour இருந்தால் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஒரு 1 hour வச்சுருங்க. அப்படி 1 மணி நேரம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு இந்த சிக்கனை எடுத்து வச்சிடலாம். இது சிம்லேயே தான் வெந்துக்கிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 20 minutesல சூப்பராக வாசம் வரும். அப்போது நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இது கூட கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்க்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுக்கு எந்த மெனக்கெடலுமே நம்ம பண்ணவே வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்தோமா, ஊற வச்சோமா, அப்புறம் ஸ்டவ்வில் வச்சு 20 minutes வேக வச்சோமா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சூப்பராக செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கீ ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சூடான ஒன்று 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணினதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்ருக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த உடனே இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேன். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் போன உடனே நான் வந்து புதினா கொத்தமல்லி ஒரு half கைப்பிடி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ரைஸுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1க்கு 1.25 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸ்னால் 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதை சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 minutesல எப்படி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரைஸோட நீங்கள் அந்த சோம்பேறி சிக்கன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.